இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. வேற எல்லாம் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறாங்க. என் வீட்டு முன்னாடி போட்டெல்லாம் அடிச்சு ஓட்டிருக்காங்க சார். எனக்கு நிறைய பேர் போன்ல என்ன சார் கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு. நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. சோ நேத்து நம்ம நண்பர்கிட்டயும் நம்ம இளைஞர்கிட்ட மாணவர்கிட்டயும் பேசணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நம்ம இது இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு நேத்து நாங்க எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம். படம் ஓடலாம் இவருக்கு சொல்றதுக்கெல்லாம் போட முடியாது, சொல்றதுக்கெல்லாம் ஆடினால் ஒருத்தர் குத்திக்கிட்டே போனாங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் தனியா இருக்கு. அது ரசிகர்கள் அது வேற. 10 வருஷமா இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதால ட்ரஸ்ட் இருக்கு, அது வேற. எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு 2 நாள் கேள்வி ஓடிச்சு. நண்பர்களும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, இளைஞர்கள் எல்லாமே ஏன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நம்ம அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு டிசைட் பண்ணேன். சரிப்பா, பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ஒரு ஒழுக்கம் ஒண்ணு தேவை. அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. ஆனா ஒரு சின்ன நம்ம ஒரு கண்டிஷனோட நம்ம ஒரு வரமுறையா எல்லாமே பண்ணலாம். அது பண்ணா நம்ம டெஃபினட்டா எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ஆனா சொல்றது உங்களுக்கு ஓகேனா எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம்னு கேட்டேன் நானு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். சரிங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. முதல்ல நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதுல நான் எந்த கட்சியும் சேராதவன் நீங்க சைன் பண்ணணும், எந்த இயக்கத்தையும் சேராதவன் நீங்க சைன் பண்ணணும். மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க தூக்கி அடிச்சிரும் பாத்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில காலகட்டத்துல அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நாங்க கேக்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்க மாணவர்களுக்கு எல்லாரும் இது ரொம்ப அநியாயம் படுது, இது ரொம்ப தப்புன்னு, இத நம்ம இப்படி மாத்தி தான் ஆகணும்னு மாணவர்களும் இளைஞர்களும் நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஆசைப்பட்டா அப்ப நாங்க முடிவெடுப்போம். ஆட்சியில உட்கார்ந்தா அசைக்க முடியாது. இப்ப எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அப்படி நாங்க ஒரு முடிவு எடுத்து நாங்க பண்ணா எல்லா தொகுதியிலும் இளைஞர்களும் மாணவர்களே நிப்பாங்க.